அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஞானமாகிய நீரை பருக அவர்களுக்கு அளித்தார். அவர்களில் அது தளர்வுறாமல் நிலைத்திருக்கும். அது அவர்களை எக்காலத்திலும் மேம்படுத்தும். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்தில் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மகதலா மரியாள் எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தவள், இயேசுவின் மரணம் அவளுக்கு ஒரு பெரிய இழப்பாக காணப்பட்டது. எங்கே இயேசு இல்லை என்றால் என் வாழ்வு முழுவதுமாக சூன்யமாக மாறிவிடுமோ என்ற கவலையோடு தான் அதிகாலையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தேடி சென்றாள். ஆனால் அவளுடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டு இயேசு அவளை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்கின்ற செய்தியை இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறது. பல நேரங்களிலே இறைவன் மீது நாம் அனைவருமே ஆழமான நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறோமானால் உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விசுவாசம் நம்பிக்கையும் வேறற்ற மரம் போல நின்று விடுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறைவனை கைவிடாமல் அவரோடு பயணித்தோம் என்றால் மகதலா மரியாளை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைப்பார். ஏனென்றால் அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது தேவேந்திரன் பெயரினால் அவருடைய மகள் எஸ்தர் பிரியா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் அக்குழந்தையை ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகும். மேலும் செல்வியுடைய பெயரினால் அவருடைய மகள் மரிய டோனி மோனிஷா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். இக்குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். பிரியாவுக்கு நல்ல விதத்தில் சுகப்பிரசவம் நடக்கும்படியாகும். பிரியாவுடைய குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானம் நிலவும்படியாகும். மேலுமாய் ஜெயபாலன் குடும்பத்தில் மரித்து அவருடைய அன்பு மனைவருடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாளாகிய டிஜே மேரியுடைய ஆண் வேலைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த தொழிற்பொருட்களோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் ஒரு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. பாஸ்க மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பி அருளும். அதனால் முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனம் மாறுங்கள். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, உட்பிரிவு 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகி நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்குள்ளும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33, பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது.
வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், அம்மா, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நான் ஆண்டவரை கண்டேன். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை இன்று நம் அனைவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் ஒரு கேள்வி கணைகளை எழுப்புகிறது. ஏனென்றால் உயிருள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் நாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறோம். பல முறை இந்த கருத்தினை வரையறையோடு நான் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். ஃப்ரெட்ரிக் நீட்சே என்பவர் இவ்வாறு சொல்லுவார், கிறிஸ்தவர்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுகிறது என்று சொல்லுவார். ஏனென்றால் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை மிகவும் வருத்தத்திற்குரிய வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறது. மீண்டும் மீண்டுமாய் மனிதன் இயற்கையில் தவறக்கூடியவன் என்று சொல்லிக்கொண்டு தெரிந்தும் வேண்டுமென்றே நாம் கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கூட நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக, நம்முடைய வார்த்தைகளின் வழியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்த நாம் தவறிய தருணங்கள் எத்தனையோ எத்தனை. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மகதலா மரியாள் என்கின்ற பெண்ணானவள் இயேசுவின் மீது எந்த அளவிற்கு ஆழமான அன்பு வைத்திருந்தவள், அவரை விசுவசித்து நம்பிக்கையோடு அவளோடு தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தவள் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த பெண்ணிடமிருந்துதான் 7 பேய்கள் ஓட்டப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெண் தான் விபச்சாரத்தில் பிடிப்பட்டவள் என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்களோடு இந்த பெண்ணை வேதத்தில் எடுத்து வருகிற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அவமானம் நடந்தாலும், மன வருத்தத்திற்குரிய நிகழ்வுகள் நடந்தாலும், இவை அனைத்தையும் ஆண்டவர் முன்னிலையில் அவள் தன்னை அர்ப்பணித்த பிறகு
அவளுக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது என்று பெருமையாக நினைத்தாள். எனவேதான் இயேசு அவளை குணப்படுத்திய பிறகு இயேசுவோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவள். குறுகிய காலத்திலே அவளுடைய அந்த இன்பமான பயணம், ஒரு மகிழ்ச்சியான பயணம் தொடர முடியவில்லை. ஏனென்றால் இயேசு கெத்சமனி தோட்டத்திலே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார். எனவே அந்த மகிழ்ச்சியான பயணம் அவளுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இல்லை என்பதினால் அவள் மீது ஒரு இடி விழுந்தார் போல ஒரு மன வருத்தத்திற்குரிய காரணத்தை உணர்ந்து, இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, இந்த இயேசு இருக்கின்ற வரையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேனே, இனி அவருடைய பயணம் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற மன வருத்தத்தோடு வேதனையோடு தான் அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலாவது அருகில் அமர்ந்து கொண்டு அவரிடம் என் மனக்குமரல்களை கொட்டி தீர்த்து விடலாமே, அவருக்கு தேவையான பணிவிடைகள் செய்யலாமே என்ற எண்ணத்தோடு தான் இந்த பெண்ணானவள் இயேசுவின் கல்லறைக்கு செல்லுகிறாள். ஒருவர் அடுத்தவர்களை அன்பு செய்து விட்டால், அவர்களை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு விட்டால், எப்படிப்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர்களோடு பயணிக்கக்கூடியதுதான் அன்பு. அந்த அன்பு மகதலா மரியாளிடம் காணப்பட்டது. எனவே இப்படி வாழ்ந்து கொண்ட அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையிலே இயேசு உயிர்த்தெழுவார் என்கின்ற அந்த உண்மையுள்ள வார்த்தையை அவள் கேட்டிருந்தாலும், அவளும் ஒரு பெண் தானே, அவளும் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளை தானே. இயேசுவினுடைய மரணம் அந்த வார்த்தையை மறக்க வைத்து விட்டது. எனவேதான் இயேசு யார் என்று தெரியாமல் கூட தோட்டக்காரர் என்று நினைத்து கொண்டு, ஐயா, அவருடைய உடலை நீங்கள் எடுத்து சென்றிருந்தால் தயவு கூர்ந்து என்னிடம் கொடுத்து விடுங்கள். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் இறந்த ஒரு உடலை எப்படி இருக்கும் என்று நமக்கு நன்றாக தெரியும். லாசருடைய சகோதரி சொன்னாலே, ஆண்டவரே, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் அடிக்கவே என்று சொன்னாள். இயேசு சொன்னார், கடவுளுடைய புதுமையை நீர் காணப்போகிறாய் என்று. இந்த மகதலா மரியாள் தோட்டக்காரன் என்று இயேசுவிடம் கேட்கிறாள், நீர் எடுத்து சென்றிருந்தால் அந்த உடலை கொடுத்து விடுங்கள், நான் எடுத்து செல்லுகிறேன். அன்பு நிகழ்வினை மறக்க வைத்து விட்டது. எனவேதான் இயேசு அற்புதமாக அழைக்கிறார், மரியா. அன்று அந்த நிமிடம் வரை இயேசு என்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது அந்த உண்மையுள்ள வார்த்தை, உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, அன்பை மீண்டும் பிறப்பிக்கக்கூடிய வார்த்தை மரியா என்று அழைக்கின்ற பொழுது மறுகணம் திரும்பி மரியா ரபூனி என்று, போதகரே என்று இயேசுவை பற்றி கொள்ள ஓடுகிறாள். இது அல்லவா இறைவனுடைய அன்பு. எனவே இறைவனை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ, அவர்களை ஒருபொழுதும் கடவுள் கைவிடப்பட மாட்டார் என்பதுதான் இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் தான். இயற்கையில் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். விழுவதும் எழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான். ஆனால் விழுந்து கிடப்பது தவறு. எழுந்த பிறகு இயேசுவை நாம் விசுவாசத்தோடு பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே மகதலா மரியாள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். எனவே இயேசுவினுடைய இந்த உயிர்த்தெழுதலுடைய பெருவிழாவினுடைய இந்த நாட்களில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஒரு பொழுதும் தளர்ச்சி அடையக்கூடாது. அப்படி தளர்ச்சி அடைந்தால் இதோ இந்த தருணம் நற்கருணை விருந்து, இயேசுவினுடைய உயிருள்ள வார்த்தை, இவை இரண்டும் உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக பலத்தை கொடுக்க தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை உங்களுடைய இதனுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலில் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒரு பொழுதும் இடைவிடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியான மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்னும் கூழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடையிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா துறநிலையினர் ஆக்கினைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நீருடன் அழைத்துக் கொண்ட டிஜே மேரி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுக்கு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகோதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். மேலுலகு சார்ந்தவற்றையே எண்ணுங்கள். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கு நிறைவாகன அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களில் நீர் பொழிந்தருளும். அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.